இளமுதன் அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நாம இருக்கிற வந்து கடற்கரை சாலையில் பூர்ணாங்குப்பத்தில் ஒரு சொகுசு விடுதியில் தான் இருக்கிறோம். இங்கு வந்து ஸ்விம்மிங் பூல் அருகிலேயே வந்து இசை நிகழ்ச்சியுடன் கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட அசைவ உணவுகளுடன் உணவு பரிமாறப்படுகிறது. இசையுடன் உணவை சாப்பிட்டுக் கொண்டு புத்தாண்டை மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரவேற்பு கொண்டாட்டத்தில் இருக்கும் ஒரு சுற்றுலா பயணிகிட்ட கேட்போம், எப்படி நீங்க கொண்டாடுறீங்க இந்த புத்தாண்டு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமு. யூஸ்வலாக பார்ட்டிஸ்லாம் நாங்கள் வந்து டிஜே டான்ஸு அந்த மாதிரி தான் போயிருக்கோம். பட் இது வந்து மெயினாக கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்ஸு கேம்ஸு ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி கிட்ஸ் வகையிலேயே ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஏஜுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸோட ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. இப்போ கடந்த முறை நீங்கள் ஒரு புத்தாண்டை கொண்டாடி இருப்பீங்க, இந்த முறை எந்த மாதிரி கொண்டாடுறீங்க? என்ன மக்கள் அடுத்த ஆண்டு எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட விரும்புறீங்க? லாஸ்ட் இயர்லாம் உண்மையை சொல்லணும்னா எங்கேயுமே போகல சார், வீட்டில் தான். நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் வந்து ரிசார்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் போய் கொண்டாடினோம். அதுதான் சொல்கிறேனே, எங்கேயுமே நான் வந்து கிட்ஸ் ஓரியன்டாக எதுவுமே இது வரைக்கும் நான் நியூ இயர் பார்ட்டிஸ் பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து அதுக்கு தான் ப்ரையாரிட்டி தராங்க. எல்டர்ஸை விட கிட்ஸுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிறதுல ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். புத்தாண்டு கொண்டாட்டம் சிறுவர்களுக்கு பெருமளவில் இருக்க வேண்டும் என்பதுதான் பெற்றோருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இங்கு வந்து சிறுவர்களையும் பெரியவர்களையும் மகிழ்விக்கும் வகையில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு கடற்கரை பகுதியில் நீச்சல் குளத்துடன் ஒரு அசைவ உணவும் மற்றும் சைவ உணவும் கொண்டு ஒரு புத்தாண்டை கொண்டாடுவது என்பது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. அதை தான் இந்த சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் அதிக அளவில் கொண்டாடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அரசாங்கத்தை பொறுத்தவரை பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதால் தனியார் விடுதிகளை பொறுத்தவரை ஏராளமானோர் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு இதற்காக புக் செய்து இங்கு வந்து புத்தாண்டை கொண்டாடுவதற்கு காத்திருக்கிறார்கள். தேவா, புத்தாண்டுக்கு மக்கள் தயாராகி வரக்கூடிய நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியும் இதற்கான சிறப்பு நேரலைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. முதலில் தொடர்பான கள தகவலை வழங்கிய நம்முடைய செய்தியாளர்கள் செந்தில் ராஜா மற்றும் இளமுதன் ஆகிய இருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.